ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தில் 21 அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் 22ஆம் அதிகாரத்தின் விவிலிய விளக்கத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். தந்தை அவர்களே, கடந்த அமர்வுகளில் நீங்கள் அழகாக ஒரு கருத்து சொன்னீங்க. இந்த வரலாற்று ஆசிரியர்களில் குறிப்பேட்டு ஆசிரியர் ரொம்ப அழகாக அவர் சண்டைக்கு போனாலும் சரி, சமாதானத்துக்கு போனாலும் சரி, கோயில் கட்டத்தில் குறியா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்க. கோயிலுக்கு வேண்டிய தங்கம் எப்படி வந்துச்சு, வெள்ளி எப்படி வந்துச்சு, வெண்கலம் எப்படி வந்துச்சு, எங்கே கொண்டாந்தாங்க, எப்படி கொண்டாந்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்போ, இவர் தாவீதை குறித்து தன் மக்களை குறித்து சொல்லிட்டு இருக்கிறப்போ இப்போதைக்கு கட்டமைக்க வேண்டியது தன் மக்களையும் தாங்கள் வழிபடுகின்ற ஆலயத்தையும் சொல்லி அந்த கருத்தில் கிளியராக இருந்தார்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். சாமி 22ஆம் அதிகாரம் கூட மறுபடியும் கோவில் கட்டுவதற்குண்டான அடிப்படைகளை அமைப்பதாக இருக்கிறது. இந்த அதிகாரம் சொல்ல போகின்ற செய்திகள் என்னவாக இருக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு உங்களை அணுகுகிறோம் தந்தை அவர்களே. ஓகே, இந்த 22ஆம் அதிகாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 4 முன்னுரை செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, இந்த பகுதியின் இந்த செக்ஷனுடைய கிளைமேக்ஸ் வந்துவிட்டது, அதான் முதல் செய்தி. இரண்டாவது, இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஆணையை ஆண்டவர் சொல்லவில்லை, மாறாக தாவீதின் வாயிலிருந்து வருகிறது. ஆக குறிப்பிட்ட ஆசிரியர் ஆலயம் கட்டியது சாலமோன் என்று சொன்னாலும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்தது தாவீது தான் என்று சொல்வதில் குறியாக இருக்கின்றார். இரண்டாவதாக, மூன்றாவதாக, இந்த 22ஆம் அதிகாரமானது பல விதங்களில் பாலைவனத்தில் இருந்த உடன்படிக்கையின் பேழையினுடைய டெசர்ட் டெபர்னாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கும் இதற்கும் பல்வேறு விதமான ஒத்துவமைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போலவே கிபியோன் என்ற இடத்திலே தொழுகை மேடு இருந்தது. அங்கே மக்கள் அனைவரும் சென்று வழிபட்டு வந்தார்கள், இறைவாக்கள் பழி செலுத்தினார்கள், ஆண்டவருக்கு துதி பாடினார்கள். அந்த இடத்திற்கான தன்மை, அமைப்பு, முறைகளை ஒட்டிய பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. அந்த இடத்திற்கு போவது, அந்த இடத்திற்கு பழி செலுத்துவது, அந்த இடத்திற்குரிய மரியாதையை செலுத்துவது, இதெல்லாம் இந்த பகுதிக்கும் வருகிறதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 4வது செய்தியாக சொல்ல வேண்டும் என்றால், எபூசீனாகிய எர்னோன் என்கின்ற அவருடைய கதிரெடுக்கும் இடத்தை எங்களுக்கு கொடு என்று தாவீது கேட்டாரே, அந்த இடத்தில் தான் ஆலயம் கட்டப்படுகிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னாக்க இப்போ நீங்கள் பாருங்களேன், கோயில் கட்டுறோன்னொன்னே என் இடத்துல கட்டு, உன் இடத்துல கட்டு, அங்கே கட்டு, இங்கே கட்டு, இதில் கட்டு, அதில் கட்டு, இது பாரு, ராசி பாரு, பலன் பாரு, பல்வேறு விதமான கோஷங்கள் வரும். அவை எல்லாவற்றுக்கும் நடுவிலே நாயகனாக இருந்து இடத்தை தேர்வு செய்வதும், இடத்திற்கான பொருட்களை மாற்றங்களையும் சேர்ப்பதும், இடத்திற்கு கட்டுமான பணிக்கான திட்டங்களை தீட்டுவதும் முன்னெடுப்பு செய்கிறவர் தாவீதாக இங்கே இருக்கிறார் என்பதை இந்த முழு அதிகாரம் எடுத்து காட்டுகிறது. அதை பற்றிய செய்திகள் நம்ம பார்ப்போம். அப்பொழுது தாவீது, கடவுளாகிய ஆண்டவரின் கோயில் இங்கே இருக்கும், இஸ்ரேலர் பலியிடும் எரிபலி பீடமும் இங்கேயே இருக்கும் என்றார். இப்போ பாருங்க, ஆண்டவரின் கோயில் இருக்கும். அந்த கோயில் எதற்காக? வழிபடுவதற்காக இல்லை, பாருங்க, ஆண்டவரின் கோயில் இங்கு இருக்கும், இஸ்ரேல் பலியிடும் எரிபலி பீடமும் இங்கேயே இருக்கும். ஆமாம், பலிப்பீடம் அங்கே இருக்கும். அங்கே பலிகள் ஒப்பு கொடுக்கப்படும், தகனப்பலி, எரிபலி அப்படின்னு எல்லா பலிகளும் ஒப்புக்கிட்ட. ஏன்னா பின்னாட்களில் நாடு கடத்தப்பட்ட பின் பல இடங்களில் ஜெபக்கூடங்கள் வந்தன. ஜெபக்கூடங்களிலே வழிபட்டார்கள், இறைவார்த்தையை வாசித்தார்கள். ஆனால் எங்கேயும் பலி ஒப்பு கொடுக்கப்படவில்லை. பலி ஒப்பு கொடுக்கப்படுவது என்பது எருசலேம் தேவாலயத்தில் மட்டும்தான் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். மாற்று இடங்களிலே ஒப்பு கொடுக்கப்படாது, ரத்தம் சிந்தப்படாது, எரிக்கப்படாது, புகை எழும்பாது என்பதை குறித்து காட்டும் வண்ணமாகத்தான் இங்கே ஆலயம் கட்டப்படும், இங்கே பலியிடப்படும், எரிபலிப்பீடம் அமைக்கப்படும் என்று அந்த நோக்கத்தை அழகாய் ஆசிரியர் ஒழித்து சொல்கிறார்.
இப்போ இந்த மொதல் வாக்கியம் என்னென்ன சாமி, இப்போ அலைமறி பாப்பு போல என்று ஒரு ஒரு செய்யுள் இருக்கிறது. அது என்னன்னாக்க, பாம்பு புத்துல பூதுன்னு வச்சுங்களேன், சொர்றன்னு தலை உள்ளே விட்டுரும். நாம் தலை உள்ளே போச்சேன்னு கையை வச்சோம்னா அது டொப்புக்குன்னு போடும். ஏன்னா பாம்பு உள்ளே நுழைஞ்சி தலையை வாசப்பட்டிலே வச்சுக்கிட்டு உடம்பை இழுக்கும். அதை போல் இந்த அதிகாரம் அந்த முதல் வசனத்தை சொல்லி அந்த விளக்கத்தின் விளக்க உரையாக முழு அதிகாரத்தையும் தனக்குள்ள வைக்கிறது. அந்த முழு அதிகாரத்தை நம்ம எங்கே தொட்டு பார்த்தாலும் முன்னாடி தான் வரணும். ஓ இதுக்கு தான் இதை சொல்கிறாரா, ஓ இதனால தானே இது என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை 3 பகுதிகளாக பிரிக்கிறோம் சாமி. 22ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரையில் இறை வார்த்தைகள் முதல் பகுதியாக, 22ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வரையில் உள்ள பகுதி 2ஆம் பகுதியாக, 22ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரையில் இறை வார்த்தைகளை 3ஆம் பகுதியாக பிரிக்கிறோம். 3 பகுதிகளாக பிரித்து அந்த பகுதியுடைய செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். தாவீது இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கூட்டி வரச் செய்தார். கடவுளின் கோவிலை கட்டுவதற்கான செதுக்கப்பட்ட கற்களை தயார் செய்வதற்கென்று கல் தச்சரை அவர் நியமித்தார். வாயில்களின் கதவுகளுக்கு தேவையான ஆணைகளுக்கும் கீழ்களுக்குமான ஏராளமான இரும்பையும் அளவிட இயலா வெண்கலத்தையும் தயார் செய்தார். மேலும் அவர் எண்ணிலடங்கா கேதுரு மரங்களையும் தயார் செய்தார். ஏனெனில் சீதோனியரும் தீரியரும் ஏராளமான கேதுரு மரங்களை தாவீதுக்கு கொண்டு வந்தனர். தாவீது, என் மகன் சாலமோன் அனுபவமற்ற இளைஞன், ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலோ பெரியதாகவும் உலகெங்கிலும் பெரும் புகழும் மாட்சியும் பெற்றதாயும் இருக்க வேண்டும். எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரித்து வைப்பேன் என்று கூறி தம்முடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருள்களை சேகரித்து வைத்தார். ஓகே, இதுதான் முதல் பகுதி. அழகான பகுதி. நல்ல ஒரு அருமையான, இப்போ இந்த ரிலே ரேஸில் ஓடுறவங்க ஒரு ரவுண்டு ஓடிட்டு அந்த பட்டன் அப்படி கொடுப்பாங்க, அவங்க வாங்கிட்டு அவங்க ஓடணும். அந்த செய்தியை அழகாக ஆசிரியர் அந்த புகுத்தி கொடுக்குறாரு. இப்போ தாவீது, அதான் விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க, 22ஆம் அதிகாரத்தினுடைய 2 முதல் 19 உள்ள இறை வார்த்தைகள் எப்படி இருக்குனாக்க, 2 சாமுவேலில் இருக்கின்ற பகுதியை சார்ந்த பல்வேறு பகுதிகளுக்கு ஒத்திருக்கிறது என்று சொல்கிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை நடக்குது. அதுக்கப்புறம் ஆலய கட்டுமான பணிகளுக்கான தயாரிப்பு நிலைகள் பல்வேறு நிலைகளை சுட்டி காட்டுகிறோம். அது எல்லாம் ஒத்திருப்பதாக இந்த பகுதி சுட்டி ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதே போலவே இப்போ இங்கே லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த லிஸ்ட்டில் வருகின்ற பகுதிகள் அடுத்து வருகின்ற 8 அதிகாரங்களுக்கு 23லேருந்து 27 வரைக்கும், அதுக்கப்புறம் தொடர்ந்து வருகின்ற அதிகாரங்களுக்கு பகுதியில் சாலமோன் தாவீது சாலமோன் தாவீது இவர்களை யாரையும் தாழ்ந்தவராகவோ யாரையும் உயர்ந்தவராகவோ ஒருவருக்கு ஒருவர் மேல்பட்டவராகவோ காட்டாமல் இணையான மனிதர்களாக ஆசிரியர் மிகுந்த நேர்த்தியோடு அழகாக கையாளுகிறார். அது கெட்டதாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், நன்னிகழ்வாக இருக்கட்டும் அல்லது தீ நிகழ்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை சமநிலைப்படுத்தி ஆசிரியர் அழகாக நிகழ்வுகளை முன்னோக்கி நகர்த்துகின்றார். அதே போல் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள பகுதிகளில் இந்த பகுதியினுடைய கிரானிக்குலர்ஸ் குறிப்பேட்டாளர்கள் அவர்களுடைய வேலைகளின் விளக்க உரையாக நாம் பார்க்கிறோம். அவருடைய வேலைகளின் விளக்க உரையாக நாம் பார்க்கிறோம். அதுதான் இந்த பகுதி சொல்கிறது. அதில் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். கோயிலை அந்நியரை கூட்டி வர செய்தார். கோயிலை கட்டுவதற்கான செதுக்கப்பட்ட கட்டளை தயார் செய்து கல் தச்சரை அவர் நியமித்தார். இந்த 2ஆம் வசனம் அழகான வார்த்தை சொல்லுது. இப்போ ஆலயம் என்பது ஆண்டவனுக்கான ஆலயம், யூதர்களுக்கென்று. ஆனால் அந்த யூதர்களுக்கென்று கட்டப்பட்ட, எபிரேயர்களுக்கென்று கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை பல்வேறு பிற இன மதத்தினர்கள் கட்டினார்கள். அப்படிங்களா? புற இனத்தாய் சேர்ந்தவர்கள் தான் வந்தாங்க. கல் தச்சர்களோ அல்லது வாயில் கதவுகளை செய்வரோ, அந்த நிலைகளை செய்கிறவரோ, அப்போ மரவேலை செய்கிற ஆசாரிகள் அல்லது கல் தச்சர்களோ பிற நாட்டிலிருந்து வந்தார்கள். வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரங்கள், உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆக நாம் ஆலயத்தை எபிரேயர்களுக்கு என்றும் எபிரேயர்களுக்கு மட்டும் என்று சொன்னாலும் அதை கட்டியதும் கட்டுமான பணியில் ஈடுபட்டதும் கட்டுமான பொருட்களை கொடுத்து உதவியதும் பிற இனத்தார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை ஆசிரியர் பொதுமை பண்பிலே இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கின்றார். 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. வாயில்களின் கதவுகளுக்கு தேவையான ஆணிகளுக்கும் கீழ்களுக்குமான ஏராளமான இரும்பையும் அளவிட இயலா வெண்கலத்தையும் தயார் செய்தார். நீங்கள் அழகாக சொன்னீங்க. இந்த முன்னுரையில் சொன்னீங்க, தாவீது
எவ்வளவு தயார் பண்ண முடியுமோ, இரும்பானாலும் வெண்கலமானாலும் அல்லது வெள்ளியானாலும் தங்கமானாலும் அல்லது மரம் கேதுரு மரங்களை கூட அவர் அளவற்ற முறையிலே தயாரித்து வைத்தார் என்பதை நாம் குறித்து காட்டுகிறோம். எதுனாக்க 80% ரிசோர்ஸஸை தாவீதே பயன்படுத்தி விட்டார் என்று அந்த 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சுட்டி காட்டுகிறது. தாவீதுடைய பங்கு குறைத்து மதிப்பிட முடியாது. தாவீதுடைய செயலாற்ற திறனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை ஆசை சொல்ல. 5ஆம் வசனத்தை பாருங்களேன், ஒரு பொடி வைத்து பேசுகிறார். 5ஆம் வசனத்தை, தாவீது, என் மகன் சாலமோன் அனுபவமற்ற இளைஞன், ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலோ பெரியதாகவும் உலகெங்கிலும் பெரும் புகழும் மாட்சியும் பெற்றதாயும் இருக்க வேண்டும். ரெண்டு பாயிண்ட். ஒன்று, இன்எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஆஃப் ஏஜ். ஒரு தகுந்த வயது முதிர்ந்த ஞானம் மிகுந்த ஒரு பெரிய மனுஷன் கிடையாது. அதே போல அனுபவமற்றவனாக இருக்கிறார், முன் அனுபவம் இல்லாதவனாக இருக்கிறார். ஆனால் இது ஒரு பக்கம். ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலையோ மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. ஏனென்னா கட்டப்படுகிற கட்டடம், கோயில் கட்டடம் அந்த ஊருக்கு மட்டுமல்ல, அந்த மாகாணத்துக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பெரும் மாட்சியை அடைய வேண்டும். உலகெங்கும் பெரும் மாட்சி அடைய வேண்டும். இங்கே சிறுசு, இங்கே பெருசு. ஆகவே இது எப்படி இணைக்கிறது? இவ்வளோ பாத தூர வித்தியாசம் எப்படி இருப்பது? நானே தயாரித்து வைப்பேன். ஆசிரியர் ரொம்ப அழகாக சாலமோனை சொல்லி, கோயிலில் சொல்லி, இவ்வளோ பெரிய கால் இந்த அர்த்தம் செய்ய போகிறான். சின்ன வயசு, அறிவு கம்மி, ஆனால் அனுபவம் கம்மி, ஆனால் அறிவுள்ள ஞானத்தில் சிறந்த சாலமோன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தாவீது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு போனார் என்று ஒரு இடைச்சொல்லான செய்தி சொல்கிறார். அதை வாசிப்போமே. எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரித்து வைப்பேன் என்று கூறி தம்முடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருள்களை சேகரித்து வைத்தார். இப்போ அடுத்த பகுதிக்கு அப்படியே கடந்து போவோம். 6 முதல் 16 உள்ள இறை வார்த்தைகளை வாசிப்போம். நிறைய நுணுக்கமான செய்திகள் அங்கே அடங்கி இருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம். 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. மேலும் அவர் தம் மகன் சாலமோனை அழைத்து, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு இல்லத்தை கட்டுமாறு அவருக்கு பணித்தார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, என் மகனே, கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட என் மனதில் நினைத்திருந்தேன். மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி, நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய். எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் அமைதியின் மனிதனாயிருப்பான். சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவர்களிடமிருந்து அவனுக்கு அமைதி அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரவேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான். அவன் எனக்கு மகனாயிருப்பான். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். இஸ்ரேலில் அவனது அரசு அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். அருமையான பகுதிங்க, நல்ல பகுதி, அழகான வரலாற்று தகவல்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான பகுதி. இப்போ நான் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. எஸ்ரா 3:7. பெர்சிய மன்னர் சைரசு கொடுத்திருந்த அனுமதியின்படி கொத்தனார்களுக்கும் தச்சர்களுக்கும் அவர்கள் பணம் கொடுத்தார்கள். கேதுரு மரங்களை லெபனானிலிருந்து கடல் வழியாக யோப்பாவுக்கு கொண்டு வர சீதோன் தீர் நகரினருக்கு உணவு, பானம், எண்ணெய் ஆகியன கொடுத்தார்கள். ஓகே, இப்போ இந்த கேதுரு மரங்களை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரது தாவீது சொல்கிறார் இல்லைங்களா? தாவீது சொல்கிறார்ல, கேதுரு மரங்களையும் இரும்பையும் வெண்கலத்தையும் வெள்ளியையும் திரளான கீல்களையும் அதற்கான ஆணிகளையும் அப்படி போட்டார்ல. இப்போ இந்த பகுதி எதை ஒத்தி இருக்குதுனாக்க, அப்படி சொல்கிற அந்த பகுதியினுடைய மூலம் எங்கே இருக்குனாக்க, 2ஆம் ஆலயம் கட்டப்பட்ட, நாடு கடத்தப்பட்ட பின் ஆலயம் அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட பொழுது எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கேதுரு மரங்களை ஆற்றுக்கு, அந்த யூப்ரட்டிஸ் ஆற்றுக்கு அந்த பக்கமிருந்து கொண்டு வந்தார் என்கிறது அந்த பகுதியிலே முன்னணியாக வைக்கிறது. இப்போ முதல் கோயில் கட்டுவதற்கான செய்தியினுடைய பின்புலமாக அடிப்படை செய்தியெல்லாம் எங்கே இருப்பது? 2ஆம் கோயிலினுடைய கட்டுமான பணிகள் இருக்கிறது. ஆசிரியர் அதிலிருந்து அப்படி சோர்ஸ் எடுத்து இங்கே பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தாவீது சாலமோனை எப்படி அனுபவப்படுத்துகிறாரு? அனுபவம் குறைந்தவனாக இருக்கிறான், ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலையோ மிகப்பெரியதாக இருக்கிறது என்று. அது எதை குறித்து காட்டுகிறது என்றால் 1 அரசர் 3:7 வாசிப்போமே. 1 அரசர் 3:7. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நானோ செய்வதறியாத சிறுபிள்ளை.
செய்வதறியாத சிறுபிள்ளை. சிறுபிள்ளை. யாரு? சாலமோனே சொல்றாரு. இந்த பகுதியில் நீயோ சிறுபிள்ளையாயிருக்கிறாய், அனுபவமற்றவனாயிருக்கிறாய். அப்பா சொல்றார். மூலத்தை பாருங்கள், ஆசிரியருடைய மூல சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாரு என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இப்போ 6 to 16 உள்ள இறை வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். அதில் அந்த முதல் வசனம் 6ஆம் வசனம் டாப்பிங்கு, அதுதான் தலைப்பு. அந்த தலைப்பினுடைய விளக்கம் தான் அந்த மற்ற 15 வசனங்கள். 6 to 16 15 வசனங்களை அப்படி மடக்கி ஃபோல்டு பண்ணி அந்த டாப்பில் வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? இஸ்ராயலின் கடவுளாய் ஆண்டவருக்கு ஒரு இல்லத்தை கட்டுமாறு அவருக்கு பணித்தார். சாலமோன் தன் மகன் சாலமோனை அழைத்து தாவீது பணித்தார்னாரு. அப்போ பணிக்கும்போது என்ன சொன்னார்? அதை தான் நம்ம செய்தியாக வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும்போது ரொம்ப அழகாக 3 செய்திகள் நான் சொல்ல முடிக்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ என் மனசில் நான் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நான் ரொம்ப ரத்தம் சிந்தினேன். இந்த ரத்தம் சிந்தினன் இப்ரேய மொழியில் தாம் என்பது ரத்தத்திற்கு அடையாளமாகும். ரத்தம் சிந்துவது என்பது 3 வகையான ரத்த சிந்தல். ஒன்று அநியாயமான முறையில் ஏழைகளின் கழுத்தை நெரித்து ரத்தம் சிந்தி உயிரை பணயம் வைத்து அவர்களை கொள்ளையடிப்பது ரத்தம் சிந்துதல். 2வது அநியாய வட்டியினாலே இரத்தத்தை உறிஞ்சுவது போல ஏழைகளுடைய மூலதனங்களை எடுத்தெறிவது. 3வதாக பொருளுடைய ரத்தம் சிந்துவது. அந்த தாம் என்கின்ற சொல் ரொம்ப அழகான சொல். காயின் ஆபேல் கதையில் கூட உன் சகோதரின் ரத்தம் என்னை நோக்கி கூவி அழைக்கிறது என்று சொல்கிறார்கள். நாபோத்தின் ரத்தம் சிந்தப்பட்ட கூட நான் என் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். ஆபேலின் ரத்தம் விட்ட கூக்குரலை விட கத்தப்படாத நாபோத்தினுடைய ரத்தம் ஆண்டவன்பாக வலிமையாய் பேசியது என்று ஒரு கட்டுரையில் நான் குறிப்பிட்டேன். மௌன அலறல் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதே போல தாவீது உரியாவின் ரத்தத்தை சிந்தினார், கொலைக்காலத்தில் நிற்கவே சிந்தினார். தாவீது மனதில் வைத்து சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய குறிப்பிட்ட ஆசிரியர் அதை அப்படியே கரெக்டாக மறைச்சிடுறார். அதை சொல்லலை. நல்லதை மட்டும் சொல்லணும், ஒருத்தரை பற்றி நல்லது மட்டும்தான் சொல்லணும், நல்லது தவிர அல்லாதது தேவையில்லை என்பதை மனதிலே கருத்தில் கொண்டு அவர் என்ன சொல்கிறாரு? நான் நிறைய ரத்தம் சிந்தினேன் 1வது. 2வது நிறைய போர்களை நடத்தினேன். போர்கள் இப்போ நம்ம 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் குறிப்பேடுகளில் போர்கள் நடந்தது. ஆண்டவர் அவருடைய போர்களை நடத்தினார், ஆண்டவரே அவருக்கு வெற்றியை தேடி தந்தார் என்றெல்லாம் வாசித்தோம். இந்த இடத்தில் தாவீது தன்பால் அந்த குறையை ஏற்றுக்கொண்டு போர்கள் பல நடத்தினேன், ரத்தம் பல சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோயில் கட்ட வேண்டாம். அப்போ நீ கோயில் கட்டும்போது தாவீது ராஜா கட்டினாரு அப்படின்னு நீ சொல்ல அந்த நிலையை எனக்கு கொடுத்துடாத, நீயே கோயில் கட்டினதா கட்சிக்கோ, அதுக்காக தான் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். நான் நினச்சா கட்டி முடிக்கலாம், கட்ட முடியும், அதில் பாதியில் விட்டா கூட நீ தொடர்றதுக்கு நீ இருக்கிற, இருந்தாலும் நீயே கட்டுவதாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மனிதனாய் இருப்பான், சுற்றிலுமுள்ள அவனுடைய பகைவரிடமிருந்து அவனுக்கு அமைதியை அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான், அவன் எனக்கு மகனாயிருப்பான், நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். அமைதிக்கு அந்த எபிரேய மொழியில் சலோம். சாலமோன்னா சல்மோன், மேன் ஆஃப் பீஸ். பீஸ். சாலமோன் அவன் அமைதியின் மன்னனாக இருப்பான். இயேசு கூட அமைதியின் மன்னனாக இருப்பான்னு இதில் சொல்லுவாங்க. சாலமோன், சலேம் என்ற அந்த ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அவர் அமைதியின் மகனாக இருப்பார். இணைச்சட்ட நூல் 12ஆம் அதிகாரம். உங்கள் எதிரிகளிடமிருந்து தொல்லை இல்லாமல் அமைதி வரும்போது நீங்கள் எனக்கென ஒரு ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. எனக்கென ஒரு தொழுகை பெட்டி அமைப்பீர்கள் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதுதான் 12ஆம் அதிகாரத்துடைய அருமையான மைய கருத்து. அதே போன்ற ஒரு சூழலை தான் ஆசிரியர் சொல்கிறார். எதிரிகளுடைய ஆரவாரமெல்லாம் ஓய்ந்து விட்டது, எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் முடிந்து விட்டது, எதிரிகளின் போர்கள் எல்லாம் போர் முழக்கங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஒரு அமைதியான சூழலில் நீ இருக்கிற, அப்போ நீ கட்டு, ஆலயத்தை கட்டு என்று சொல்வார். அவனுடைய பகைவர்களிடமிருந்து அவனுக்கு அமைதி வருள்வேன், அவன் பெயர் சாலமோன் எனப்படும். ஷலோம் என்ற எபிரேய சொல்லிலிருந்து சாலமோன் என்கின்ற வார்த்தை வருகிறது இல்லைங்களா? ஷலோம் என்கின்ற வார்த்தையே அமைதி, அமைதியின் மனிதன், அமைதியின் மகன் என்று சல்மோன் என்று எபிரேய மொழியில் நம்ம சொல்கிறாங்க. அப்போ அந்த வருஷத்துக்கு அடுத்த வாசிக்கிறேன், ரொம்ப அழகான செய்தி அது. அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான், அவன் எனக்கு மகனாய் இருப்பான், நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன். இஸ்ரேலில் அவனது அரசு அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன். இப்போதும் என் மகனே,
ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக, அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய அதுக்கு முன்னாடி 9ஆம் வசனத்தின் மேல அவனுடைய வாழ்நாட்களில் அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். சாலமோன் சன் ஆஃப் பீஸ், அவனுடைய நாட்களில் அமைதியை அருள்வேன், நிறைவாழ்வை அளிப்பேன். நிறைவாழ்வு என்பது கடவுளுடைய கிருபையினால் கிடைக்கின்ற ஒரே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த நிறைவாழ்வை, சாதாரண வாழ்வு கிடையாது, எல்லாமும் இருக்கின்ற எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நிலை தான் சமாதானம், ஷலோம். அந்த நிறைவாழ்வையும் அமைதியும் அருள்வேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான், அவன் எனக்கு மகனாய் இருப்பான், நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன். இஸ்ரேலில் அவனது அரசு அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். பாருங்க, இதே வாக்குறுதி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வார்த்தைகளில், உன்னுடைய அரியணையில் இருந்து யாரும் அற்றுப்போக மாட்டார்கள், உமக்கு பின் வழிபவர்கள் உன் அரியணை மீது அமர்வார்கள் என்று ஆண்டு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் அப்படியே எடுத்து சாலமோனுக்கும் கொடுக்கின்றார். சாலமோனுக்கு கொடுத்து அந்த உடன்படிக்கையை தொடரும்படியான ஒரு நல்ல காட்சியை அவர் அங்கே அளிக்கின்றார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆக எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வைரக்கல் மாதிரி இருக்குது. நீ வளம் பெறுவாய், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ அழகான வார்த்தை. அந்த 11 to 13 நிறைய வரலாற்று வல்லுநர்கள், அதுவும் விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த தெய்வம் ஒன்றையும் பாதுகாக்கட்டும். ஒரு தந்தை தருகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதம். அதை இதை கொடுக்கலைங்க, பொருளை கொடுக்கலைங்க, கிரவுண்ட் எழுதி கொடுக்கல, அப்பார்ட்மெண்ட் எழுதி வைக்கல, கடவுளை கொடுக்குறார். கடவுளை கொடுக்குறார். மிச்ச மீதியெல்லாம் தானாக வந்து சேரும்.